என்னன்றது உங்களுக்கு மனத்திரையில் அப்படியே வரும். காலையிலேருந்து என்ன பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சோலையம்மன் கோயில் போய் சொற்பொழி கேட்டால் அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் ரைட்டா ராஜா, நீ என்ன செய்த மற்ற உயிர்களுக்கு என்பதை மனதை தொட்டு நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைன்ற மனசாட்சி சொல்லுமே. ஆனால் எப்படி இருக்கும் நமக்கு? பேசலாமோ? பெருமையரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், பெருமானே நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று 16 வயசுலேருந்தே பிரார்த்தனை நம்ம இறங்கிடணும். நோய் வந்த பிறகு இவன் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்ன்றான். கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரமா? ஏயா நயன தீட்சை நடக்கிறான்றார் வள்ளல் பெருமான். நயன தீட்சை, நயனம் என்றார் கண். இந்த தீட்சை ஒருத்தருக்கு உருவாகுது. சுவாமியை பார்த்த பார்வையில் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அவ்வளோ தூரம் எல்லாருமே சைவமாயிட்டாங்களாம். சத்தியம் இது நடந்தது. என்னன்னு தெரியலிங்க. 1/2 கிலோ மாமிசத்தை நான் ஒரே ஆள் வெளுத்து கட்டுவேன். அந்த பக்கமே போனேன், எனக்கு மனசில் கொமிட்டுதுங்க. என்னன்னு தெரியலிங்கன்னா ராமலிங்க சுவாமியுடைய பார்வை மேலே பட்டுடுச்சியா? யோ என்ன அவன் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், கிரிவலம் பண்ணுறேன், காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், அமர்நாத், ரிஷிகேஷ், கைலாசு கைது மேலே போய் பல்ட்டி அடிக்கிறான் என் சுவாமியினுடைய அருளை பெறத்து. யோ எங்கே இங்கே சோலையம்மன் கோயிலாண்டே வண்டி வண்டியாகுது அருள். இதை பெரியானா இதை விட்டுட்டு நீ ஏயா வட்டிக்கு வாங்கின்னு போகிறவங்களாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு முட்டாள் தான் இருக்குமா? கோடீஸ்வரம் போ, வாய்ப்புக்கிறோம் போ, வாய்ப்பு வசிக்கிறோம், நேரம் போகலன்னா அப்படி போய் ஆனந்தமாக இயற்கையை பார்த்துட்டு போகணும். வேணாம் இல்லை. ஆனால் அங்கே கடவுளுடைய அருள் இல்லை என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா முத்தர்கள், சித்தர்கள், மூவர்கள், தேவர்கள் எல்லாம் கூட திறவுகோல் இல்லாமல் அந்த மோட்சை வீட்டிற்கு முன்னும் பின்னுமா அழிஞ்சுன்னுக்கிறாங்களாம். அங்கே போய் மேல் வீட்டில் என்னையா ஆச்சு அப்படின்னா, எல்லாம் பெற்றன சுவாமி, தவம் இருந்தேன், பூஜை செய்தேன், கிரிவலம் வந்தேன், தீர்த்தான்னு எல்லா காரியம் பண்ணேன், அருளை பெற்றேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் உள்ளே புகும் இல்லை சுவாமி அப்படின்றான். என்னடா உள்ளே புகும்ல? சாவி இல்லை சுவாமி என்கிட்ட. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி வந்தருள் புரிக. விரைந்தது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே, தந்தருள் புரிக வரமெல்லாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் புனர்வித்து என்னோடு கலந்து செய்து வித்தருள்க செய்வகையே. காயலாம் கனியன கனிவிக்கும் ஒருவரும் கருணை அமுதே, கண்கண்ட தெய்வமே, களிகண்ட அற்புத காட்சியே, கனகமலையே, என் தாயலாமணையே, என் தந்தையே, தனியொரு தலைவனே, நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் வந்தோ என் வாயலாம் தித்திக்கும், என் மனமெல்லாம் தித்திக்கும், என் மதியெல்லாம் தித்திக்கும், மன்னியமே என் அறிவெல்லாம் தித்திக்கும், அதில் வரும் என்பும் என் புகழ்வேன், தூயலாம் பெற்ற நிலை மேலருள் சுகமெல்லாம் தோன்றும் சுடரே, துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே, அருள் ஜோதி நடராஜ சர்க்குருவே. பேரன்புமிக்க பெரியோர்களே, ஆண்மனே சான்றோர் பெருமக்களே, உங்கள் பொன்னார் திருவடிக்கு அனந்தங்கோடி வந்தனத்தையும் வணக்கத்தையும் உரிதாக்குகின்றேன். பண்ணிய தவம் இவ்விடத்திலே சத்திய வழிபாட்டிலே நாமெல்லாம் கலந்துருக்கிறோம். இது சத்திய வழிபாடு, வள்ளல் பெருமானுடைய வழிபாடு சத்திய வழிபாடு. சத்திய வழிபாடுன்னா என்ன? ஆண்டவருடைய அருளை விரைவாக பெறக்கூடிய மார்க்கம் என்று பொருள். எல்லா அன்பர்களும் சொன்னாங்க, சுற்றி வளைச்சி போய் சேர்ற வேலைக்கு ஒரு வழி ஆகிட்டாங்க. ஆண்டவர் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே விரைவாக ஆண்டவருடைய அருளை எதை செய்தால் பெற முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லியவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமானார் ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள் 35 ஆண்டு காலம் சுத்த தேகத்தோடு இந்த சென்னையில் வாழ்ந்தவர். இன்றைக்கி பிரணவ ஞான தேகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். சுவாமி தான் தர்மமிகு சென்னைன்னு பாடிய பிறகு தான் இந்த தர்மமிகு சென்னை இன்றைக்கி ஒரு கிரவுண்டு 4 கோடி ரூபாங்கிறான். வளர்ந்தது காரணம் சுவாமியினுடைய திருவாக்கு தான். இன்னைக்கு கந்தசுவாமி கந்தகோட்டம் வளர்ந்ததுக்கு காரணம் சுவாமியினுடைய திருப்பாதம் பட்டதுனால தான். அதுக்கு சொல்ல வரேன் நான். அதனால் ரொம்ப அற்புதமான இடத்த தர்மமிகு சென்னையில் நாம் வாழ்றோம். நாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணுன்றதை நாம் நினச்சி பார்க்கணும். இந்த அற்புதமான விழாவிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 100வது வாரம் பசி ஆற்றுத்தல் நடக்கக்கூடிய பரம புண்ணியம் செய்திருக்கின்ற நாள் 100வது வாரம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சென்னையில் பரபரந்துன்னு வாழ்ந்துன்னுக்கிறான். அவன் அவசரமாக ஓடுறான். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போயின்னுக்கிறான். இந்த உலகத்தில் ஆண்டவனை நினைத்து பார்க்க கூட நேரம் இல்லை. வந்த வேலையை விட்டு எந்த வேலையை செய்துன்னுக்கிறான். அதான் உண்மை. எதுக்கு வந்தோம், எங்கிருந்து வந்திருக்கின்றோம், எங்கே செல்ல இருக்கின்றோம், எவற்றை கொண்டு வந்தோம், எவற்றை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்ற ஞானம் இல்லை இந்த உலகத்தில்.
அதனால் இது போன்ற ஒரு அருளாளரை கொண்டு சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே, அப்பா என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணின்னுக்கிறியாப்பா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. என்ன ஒரு கெட்டிக்காரன் அந்த ஒரு 100 வருஷம் வாழும் அந்த உலகத்தில். அதுக்கு ஓடி ஓடி 4 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சேர்த்துட்டு நாம் ஏமாந்து போகிறோம். அந்த உலகத்தில் பல யுகங்கள் இருக்க போகிறோம். நம்ம கைவசம் என்ன சொத்து இருக்குது என்பதை நாம் நினச்சி பார்க்க நேரம் நினைந்து நினைக்கணும் இரவு பகலாக. இப்போ நம்ம வங்கியில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு நினச்சி பார்க்குறோம், அந்த பாஸ்புக்கை பரட்டி பார்க்குறோம், வாடகை எவ்வளோ வந்து போக்குவரத்தில் எழுதுகிறோம். இன்னும் என்ன தர்ம காரியம் செய்தோம் என்பதை ஆராய்ச்சி எழுதுகிறோமா? நினச்சி பாருங்கள். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இன்றைக்கி ஏதாச்சும் தர்மம் பண்ணிடுவோமா நினச்சிருக்கிறோமா, எழுதக்கூட வேணாம். என்று பார்த்தா இன்றைக்கி ஒரு தர்ம காரியம் நான் செய்யலை, சும்மா தான் உலாவின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ராமலிங்கம் சுவாமிகிட்ட ரிப்போர்ட் போனால், ஒன்றும் இல்லைடா ராஜா, பணம் படுத்துங்கட இந்த பணம் நடந்தது அவ்வளோதான்டா ராஜான்றார். நடைப்பணமாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கலாமோ? உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலகினி அடைந்து விலக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமனாக ஓங்குக என்றன என்றார். உத்தமன் என்று சொன்னால் மற்ற உயிர்களுக்கு உதவணுங்க, அவன் தாங்க உத்தமன். இப்போ நிறைய தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா உத்தமர் எங்கள் வீட்டுக்காருன்றாங்க. என்னம்மா உத்தமர் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுமா வரலாறுனா, அவர் வேலை உண்டு, அவர் வீடு உண்டு, வேலை உண்டு, அவர் வீடு உண்டு, அதனால எங்கள் வீட்டுக்காரர் உத்தமர்ன்றாங்க. அப்பட்டமான பொய்ன்றார் நம்ம சுவாமி. என்ன சுவாமி பொய்? எப்படி சுவாமினா, அது ஒரு நாய் செய்துற அந்த வேலைன்றார். வெளிநாட்டு நாய்களெல்லாம் கழுத்தில் பெல்ட்டு போட்டு கூடைய மாட்டி மாத்திரை மருந்து எழுதி போட்டு அதை நினச்சி தட்டி விட்டினா அது மெடிக்கல் சாப்பாடு போய் நிற்கும். மெடிக்கல் சாப்பாடு தட்டி விட்டால் நான் வீட்டுக்கு வந்து நிற்கும். இன்றைக்கி நடக்குதுங்க வெளிநாட்டு நாய்கள்லாம் செய்து அந்த வேலையை. அது மாதிரி இவன் வேலை உண்டு இவன் உண்டுன்னு இருக்கலாமோ? மற்ற உயிர்களின் பார் ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விலங்கு செய்வி தருளல் வேண்டும் என்றார் சுவாமி. ஆண்மனே ஒருமைப்பாடு இருக்குதான், எங்கிட்ட அன்பு இருக்குது, கருணை இருக்குது, தயவு இருக்குதுன்னு நான் தாள் போட்டு வாழலாமா? அந்த அன்புடைய வெளிப்பாடு என்ன? அந்த கருணையினுடைய வெளிப்பாடு என்ன? இப்போ பாருங்கள், சேவை மையம், அருமையான வார்த்தை. சன்மார்க்கம் என்பது சேவை தாங்க. பேசுவதை காட்டிலும் நடப்பதை காட்டி செய்வது தான் சன்மார்க்கம். இதுதான் அற்புதம். செய்யணுங்க. காலையில் நன் செய் புன் செய்யணும்னா அந்த நிலத்தில் நீ செய்தால் தான் அது விளையும். செய்யணும். அப்படியே அருளே ஆக வேண்டும் என்றால் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், சும்மா இல்லை, பாடுபடணும். பயிற்சி வேணும், முயற்சி வேண்டும், வைராகியம் வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை இது. தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவதின் மூலமாக மட்டுமே ஆண்டவனுடைய அருளை பெற முடியுமே அல்லாது மற்ற செயல்களால் சத்தியமாக பெறவே முடியாதுன்னு ஆணித்தரம் திட்டவட்டமான தீர்ப்பு. இதுக்கு மேலே யார் சொல்லணும்? ஆண்டவனுடைய அருளை பெறணும்னு ஆசை இருக்குதா? மற்ற உயிர்களுக்கு செய். இது ஒவ்வொன்றும் நடமாடு திருக்கோயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நடமாடு திருக்கோயில் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. 50 கோயில்களுக்கு சென்று நான் வணங்கினால் என்ன அருளாகுமோ அது இன்றைக்கி ஆயிடுச்சு. நோகாத நோன்பனை போல் நோற்றவரும் எஞ்ஞானும் சாகாபரம் என போல் சார்ந்தவரும் தேவானின் பேரொருளை என் போல் பெற்றவர் எவ்வுலகில் யார் உலர் சற்றே அறை என்றார்கள். அதனால் அருள் கூர்ந்து மற்ற உயிர்களுக்கு உதவி செய்வது மனிதனால் மட்டுமே முடியும். ஆடு மாடு கோழி குதிரை மற்ற உயிருக்கு உதவ முடியுமா? தாய் மாடு ஐநாவரத்தில் இருந்தால் குழந்த மாடு பெங்களூர் லால் பார்க்கில் கட்டி வச்சுருப்போம். அம்மா அம்மா அம்மான்னு கத்தின்னு இருக்கும். எங்கே ஒன்றா சேர்றது? அதனால் மனிதன் என்பவன் மனம் இருப்பவன் மனிதன். மனம் இருப்பதனால் அவனுக்கு மனிதன் பேர் வந்தது. என்ன மனம்? நான் சேர்த்து வைக்கிறதா என் மனம்? மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய மனம் இருப்பவன் மனிதன். அங்கே கவனிங்க, மனித உடம்போடு இருக்கிறோம், எண்ணத்தால் நாம் மனிதனாக இருக்கிறோமான்றதை நாம் கேள்விக்குறி போட்டு நம்ம கேட்டு பார்க்கணும். நம்மால் மற்ற உயிர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. நம்பர் 1. நம்மால் முடிஞ்சுதான் மற்ற உயிர்களுக்கு செய்யணும். 2. இந்த 2 இருந்தால் போதுங்க, அடிச்சிடலாங்க. காலம் இல்லைங்க நமக்கு. விரைந்து விரைந்து அடைந்து நிமின் மேதி நீர் உலகீர்ன்றார். மெய்மெய் உரைக்கின்றேன் வேறு நினையாதீர். ஐயா காலம் இல்லையா? எவ்வளோ பாடுபட்டு இந்த அற்புதமான தேகம் கிடைக்கப்பட்டு இங்கே வந்துக்கிறீங்கய்யா, சும்மா இல்லையா? சாதாரண விஷயமே கிடையாது மனித தேகன்றது. இப்போ நினச்சோம் சோலையம்மா கோயில் வந்து உக்காந்துட்டோமே, யாருன்னா தடுக்க முடியுமா நம்மளை? நினச்சோம் இங்கே வந்துட்டோம். ஒரு மாடு நினைக்குதியா, ஏதோ சோலையம்மன் கோயில் அன்னதானம் நடக்குது, சொற்பொழி நம்ம கேட்டு போகலான்னு அப்படி வந்து அந்த ஓரமாக நின்றுதுன்னா அந்த மாட்டினுடைய எஜமான் பார்த்து, ஆஹா இது திருட்டு மாடு எங்கே வந்துடுச்சு பற்றியா, நான் கட்டி வச்சிருந்த கயிறு அறுத்து இங்கே வந்து சொல்லி போய் கொண்டு போய் சங்கிலியால் பணிச்சிடுவான். நம்மளை பணிக்க முடியுமா? பணிக்க முடியாது. அப்போது நாம் விழிப்பாக இருந்தோம்னா
ஒரு பகல் பொழுதிலே ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு சத்தியமாக உங்களுக்கு உரிமை பத்திரம் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்றார் பெருமான். மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனா விளைவெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே மாலையிலே சிறந்த மொழிமாலை அணிந்தாடுமான் தரசே என் சிறுமொழிமாலை அணிந்தருள் என்றார். சுவாமி கூட 35 ஆண்டு காலம் இங்கே சென்னையில் வாழ்ந்தார். அம்மா அருளை பெற்றாரோட போதுன்ற ஒரு நிறைவு இல்லையா சுவாமிக்கு. ஏதோ ஸ்பூன்லேயும் கரண்டிலையும் தான் அள்ளி கொடுத்துன்னு இருந்தாலும் போதுன்ற அளவுக்கு இல்லையா. சுவாமி நேராக வடலூர் போய் தர்மசாலையை துவங்குறாங்க. தர்மசாலையை துவங்கினா குற்றால அருவி போல் கொட்டுதான் அருள். அடே அப்பா, இதை பிடிச்சிங்கயாயோ, இதை பிடியா, நீ தர்மத்தை பிடி, அந்த அற்புதத்தை பாருங்கன்னு சொல்லி சுவாமி டிக்ளேர் பண்ணுறார். என் போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுமெனே நான் பெற்ற இன்பம் நீங்களெல்லாம் பெற வேண்டும் என்ற கருணையினால் சொல்கிறேன். உங்களால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் பெற்றுட்டேன், எல்லாத்தையும் பெற்றுட்டேன். ஆனால் என்னுடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் பெறணுன்ற அக்கறையினால் சொல்கிறேன், அன்பினால் சொல்கிறேன், கருணையினால் சொல்கிறேன், தயவினால் சொல்கிறேன். என் உடன் பிறந்தவர்கள் நீங்களெல்லாம், அதனால் சொல்கிறேன். இது எடுத்துக்கியா காலம் இல்லையா நமக்கு என்று சுவாமி எவ்வளோ கருணாமூர்த்தி நமக்கு சொல்லியிருக்கிறார். இவர் சொல்லியே நான் எடுத்துக்க மாட்டேன்னா மீண்டும் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எந்த பிறவிலும் எப்படி போய் மாட்டிக்குமோ அவங்க எடுக்கிற மார்க்கு பொறுத்து, அருளை பொறுத்து. அதனால் அதெல்லாம் ஆப்பிடாமல் இருக்கணும்னா இந்த பிறவியிலே நீங்கள் விரைந்து செயல்படுங்க. ஒன்று கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி வீட்டை விற்றுட்டோ எதுவும் கஷ்டப்பட்டு செய்யாது. தன்னால் முடிந்ததைன்னு மிக தெளிவாக சொல்கிறார் சுவாமி. அதனால் அவருக்கு காலையில் நமக்கு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு உறக்கம் வராது, ஆகாரத்து மேலே இச்சை வராது, அழுத கண்ணீர் மாறாது உங்களுக்கு. ஐயோ, இப்போது சுவாமி 9 வயதில் முருகனை நிலை கண்ணாடியில் பார்க்குறாரு. பெரியவர்களே, 9 வயது குழந்தை பார்க்குது. இந்த மாட்டுக்கு 65 வயசாவது இன்னும் கனவுல கூட பார்க்கல. அப்போ எனக்கு வசனம் வரணுமா இல்லையா என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 9 வயசில் ஒரு ஞான குழந்தை கண்ணாடியில் பார்க்குது முருகனைன்னா, எனக்கு 65 வயசாகுதுன்னா நான் என்ன பண்ணிங்கிறேன்? ஒரு அக்கறை இருந்தால் பார்த்துருக்கணுமே. சுவாமி பார்க்குறாருன்னா நான் பார்க்கணுமே. நீ பார்க்கணுன்றதாக தான் 6 திருமுறைகளாக 6000 பாடலுக்கு மேலாக சுவாமி நம்ம கையில் கொடுத்துக்கிறாரு. அதை வாசித்துட்டு நம்ம பாடல் மடித்து வச்சு போயிருந்தா என்னடா எடுத்து வீட்டுக்கார போய் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டராக இருக்குன்னா நான் படிக்கணும், என் பிள்ளை பண்ணணும், என் பிள்ளை பாஸ் பண்ணி அது போல் ஆகணுன்ற ஒரு முயற்சி வேண்டாவா? ராமலிங்க சுவாமி அடைஞ்சிட்டார். இலகம் 5 தொழில் யான் செய்ய தந்தான் இறைவன் அப்படின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 50 தொழில்களை வள்ளல் பெருமான் சத்தியமாக செய்கிறார். ஆண்டவன் ஆணையாக சொல்கிறேன், அம்மா சோலையம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன். நான் சும்மா இல்லை, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த அற்புதத்தை சுவாமி செய்கிறார். ஏங்க கடவுள் இருக்குமா, அப்புறம் ஏங்க ராமலிங்க சுவாமி செய்கிறாருன்னா, என்னோட கெட்டிக்காரனா என் பையன் இருக்கிறான், கணக்கில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறான், நல்ல மெமரி பவர் இருக்குது, வண்டியில் வேகமாக அழகாக போகிறான் வர்றான், எனக்கு வயசாகிடுச்சு. ஈசி சாரில் 10 சாவி என் பிள்ளை கிட்ட கொடுத்துருது, என் பிள்ளை செய்கிற அழகு பார்த்துங்கிறது. அப்படி ஆண்டவன் இன்றைக்கி வள்ளல் பெருமான் செய்யுமாறு பணித்து அந்த அழகை பார்த்துன்னு ரசித்துங்கிற என் பிள்ளை, தலைப்பிள்ளை, கதிர்பிள்ளை, ஞானப்பிள்ளை, என் பிள்ளை ஆனதால் இப்பணி இட்டனன் வேறு என்ன இருக்க மகனே என்றார். ஆண்டவன் என்ன சொல்கிறாரு? வள்ளல் பெருமானை என் மகன், அதனால் இப்பணி இட்டனன் வேறு என்ன இருக்க மகனே என்றார். அந்த மாதிரி அற்புதத்தை நம்முடைய சுவாமி செய்கிறார். நம்மதாக கூட இருக்கிறாரு, கை கட்டிய தூரத்தில் இருக்கிறாரு. இதை கேட்டு வாங்கிறத விட்டுட்டு அப்புறம் எந்த பிரிவில் எங்கே போய் மாட்டின்னு என்ன கதி ஆகிறது நம்ம. அதனால் அருள் கூர்ந்து இது பெரிய வாய்ப்புங்க, அரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. இது கடைசி வாய்ப்புங்க. இந்த மனித கிடைச்சிருக்கிற வாய்ப்பு கடைசி வாய்ப்பு. சில பேர் இதில் ஃபெயில் ஆகிட்டு அடுத்த பிரிவில் பாடுறான், அப்புறம் அப்புறம் பாரு. இந்த கதையெல்லாம் அவனை ஃபெயிலு, பாஸு. அதனால் அருள் கூர்ந்து நம்மக்கிட்ட அருள் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ ஆகி இருக்குது என்பது படுத்துன்னு நீங்கள் யோசனை பண்ணணுங்க. ஐயா ஃபாயில் படுத்துறீங்க, ஒரு 10-20 நிமிடம், அரை மணி நேரம் ஆகும் தூக்கம் வரத்துக்குள்ளே. அதுக்குள்ளே காலையிலேருந்து உங்களுடைய எண்ணங்களை ஓட்டுங்க. மானசீகமாக ஓட்டினீங்கன்னா என்னன்றது உங்களுக்கு மனத்திரையில் அப்படியே வரும். காலையிலேருந்து என்ன பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சோலையம்மன் கோயில் போய் சொற்பொழி கேட்டால் அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் ரைட்டா ராஜா, நீ என்ன செய்த மற்ற உயிர்களுக்கு என்பதை மனதை தொட்டு நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைன்ற மனசாட்சி சொல்லுமே. ஆனால் எப்படி இருக்கும் நமக்கு என்பதை நாம் உணர்ந்து அறிந்து புரிந்து நாம் நடக்கணும். இதுதான் விழிப்பு நிலைங்க. விழித்திரு, பசித்திரு, தனித்திருனா மற்ற உயிர்கள் போல நீ வாழாமல் தனியாக அன்பிலே, கருணையிலே, இரக்கத்திலே, மற்ற உயிர்களுக்கு உதவுவதிலே தனியாக தெரியணும். ஐயா மாதிரி இருந்தால் கூட இந்த தெருவில் நான் பார்த்ததே இல்லைங்கய்யா. அந்த மாதிரி கருணையானவர், அவரால் முடிஞ்சதை விரைந்து செய்வார், இனிமையாக பேசக்கூடியவர், தர்மகாரியம் செய்கிறவர்.
எங்கே ஆன்மீக சொற்பொழிக்குது, எங்கே ஆன்மீகம் நடக்குது, எந்த ஆலயம் இருக்குதோ அங்கே ஐயாவை பார்க்கலாம். அப்படி பேசணும். இது தனித்திரு என்ற நிலை. தனியான காட்டில் மோட்டில் போய் தனியாக இருக்கிறதுல விழித்திருன்னா காலம் இல்லை நமக்கு. சுற்றிங்க போனால் 100 வருஷம் லேட்டாகும்னு சொல்லி மரணத்தை நாம் என்ன பண்ணுறோம், குறுகேறிங்க போயின்னுக்கிறோமா. சுவாமி சொல்கிறார், எப்படி சாமி நான் குறுகேறும்? பெருநடை, பெருவோட்டம், பெரும்பேச்சு, பெருந்தூக்கம், பெரு உணவு, இவையெல்லாம் நம்ம அறியாமல் நாம் செய்துன்னுக்கிறோம். வேர்க்கடலை சட்னி, இட்லி, மல்லிகைப்பூ இட்லியும் கிடச்சா நல்லா அற்புதமாக இருக்குது. 4 இட்லி, 8 இட்லி, 10 இட்லி, 16 இட்லி சாப்பிட்றோம். சாப்பிட்லாமோ? என்ன சுவையாக இருந்தாலும் அந்த 4 இட்லி தாண்டக்கூடாது. பெரு உணவு சாப்பிட்டேன்னா உடனே தூக்கம் வந்துடும். கீழே போய் எப்படா படுக்கலாம், மயக்கம் வந்துடும், படுத்துக்க, பெருந்தூக்கம். இவெல்லாம் மரணத்துக்கு சீக்கிரமாக கொண்டு போகிற குறுக்கு பாதன்றார் சுவாமி. கவனம் வச்சுங்க. இவையெல்லாம் செய்யலாமா? பெரும்பேச்சு, பேசந்தியே பேசினுக்கிறது 1000 வாட்டி, 1,00,000 வாட்டி. ஐயோ, நான் வரும்போது கரம்பாக கிடந்து, கேணியாக கிடந்து, ஏரியா கிடந்தது, ஐநா வரும் கேப்பாரத்துக்கு வந்ததுயா, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா எடுத்துக்கண்ணா, எனக்கு ஏண்டா ஓடுன்னு சொன்னேன்னு பொய் அப்பட்டமான பொய் இதே பேசினது. பேசலாமோ? பெருமையரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். பெருமானே, நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று 16 வயசுலேருந்தே பிரார்த்தனை நம்ம இறங்கிடணும். நோய் வந்த பிறகு இவன் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்ன்றான். கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரமா? ஏயா, முதல்ல இளமையிலேருந்தே நலமாக இருக்கும்போதே நீ பிரார்த்தனையில் வைக்கணும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், என்னால் ஆவதுன்றும் உனக்கு இல்லை, எனினும் இருந்தாய், உன்னால் நான் வாழுகின்றேன், எனக்கு உண்மை உரைத்தரலே, எனக்கு உண்மை உரைத்தரல் என்று மண்டிட்டு அழுது நினைந்து உடம்பெல்லாம் அழணும், அழந்து உடம்பெல்லாம் நனையணும், அந்த அளவுக்கு கசியணும், நம்ம மனம் இறக்கத்தால் நெகிழணும். அந்த அற்புதத்தை செய்தால் ஆண்டவன் தயாராக இருக்கார் கொடுக்கறதுக்கு. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலய திருப்பணியில் ஒரு 40 மகளிர்கள் இதில் இடம் பெற்றிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது. மகளிரை வசப்படுத்தினா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு மகளிர் விட்டான்னா அவங்க 1000 பேருக்கு ஒப்பானவர்கள், 1000 பேருக்கு சமமானவர்கள். அந்த அற்புதத்தை இந்த ஆலயத்தில் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் அற்புதமாக செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய நிறைய அது கேட்டவுடனே என் மனம் அவ்வளோ ஆனந்தப்பட்டது. அடாடா, நம்ம பகுதியில் இப்படி ஒரு அற்புதமா என்னையா அது? ஐயா, பச்சை தண்ணியை கொண்டு கொடுக்குறது ஆள் இருக்குதா வீட்டுகளில்? இன்றைக்கி போய் பாருங்கள், கதவை தாள் இட்டுட்டு சில பேர் இன்னும் கட்டிக்கார நாயை கட்டிடுறான் கேட்டில் வேறு. அப்புறம் எங்கேருந்து அவன் தண்ணி கொண்டு கொடுப்பான்? அதில் என்ன பண்ணான், நாயை கட்டினா பாரு, நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டான் பாரு. நாய்கள்னா பல, நாய்னா ஒன்று. என்னடா நாய்கள்ன்ற எத்தனை நாய் இருக்குன்னு பார்த்தா நான் எட்டி பார்த்தேன். ஹாய், யார் அவன் பார்க்குறான்னா, ஓஹோ, நாய் மாதிரியே குறைக்கிறான். ஓ, நாய் ஒன்று தான் கேட்டில் கட்டியிருக்குது. அந்த வகையை நான் மனுஷனாக இருந்தோட அந்த வகையை சார்ந்து வந்தால் நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் பேர், நாங்கள் 4 நாய் கேட்டில் கட்டிக்கிட்டு ஒரு நாய். ஓ, இதனால் நாய்கள்னு போட்டியா? கரெக்டாக அப்போ நான் போயிட்டோம். அங்கே நான் பார்க்குறேன். பார்த்தா தப்பா, ஏதோ பார்க்குறாரு, ஏதோ அட்ரஸ் சேர்றாரு பொழுதுன்னு ஒரு கருணை இல்லையே, அன்பு இல்லையே, இரக்கம் இல்லையே. இரக்கந்தான் இறைவங்கிட்ட நம்ம விரைவாக நெருக்கமாகிடலாங்க. ரொம்ப அற்புதம். நமக்குள்ளே இருக்கிற ஒரு கடவுளை நாம் பார்த்து எவ்வளோ காலம் தாழ்த்துறோம். சரி, கடவுளை பார்க்கறது என்னையா ஷார்ட்கட்டுன்னா, கண்ணை மூடி தர்மம் செய்யா. பாராயண உண்ணுகின்ற உண் வறுத்து வற்றியும் புற்றெழுந்து 1 கோடி பெருந்தலைவர் ஆங்காங்கே வரிந்து பண்ணுகின்ற பெருந்தவத்தால் கிடைப்பதுக்கு அரிய சிறிய பயல்களிலும் சிறியனுக்கு கிடைத்த பெரும்பதியே என்றார் பெருமான். நீங்கள் தர்மம் பண்ணிங்கன்னா தவம் பண்ண வேண்டியதில்லை, காட்டுக்கு மேட்டுக்கு போக வேண்டியதில்லை, பட்னி கிடந்து மெலிய வேண்டியதில்லை, மணலை கயிறாக திரிக்க வேண்டியதில்லை, நீர் மேல் நடக்க வேண்டியதில்லை, எந்த கஷ்டமும் 1008 படி நீ வெயிலில் மேலே ஏற வேண்டியதில்லை. நீ தர்மம் முடிஞ்சதை பண்ணிட்டினா பகவான் நான் செய்கிற வேலையை எந்த புண்ணியம்னு இந்த செல்வம் செய்கிறான், நம்ம போவோம், வேகமாக வர்றான் கடவுள் அந்த இடத்துக்கு. எங்கே கருடை இயற்கையின் உள்ளனே அங்கே விளங்கி அருட்பெரும் சோமே. எச்சபை பொதியன இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்குளும் அருட்பெருஞ்சோதி. இந்த இடத்தெல்லாம் ஆண்டவன் வந்துடுறாராம். சுவாமி விரைந்து வர்றாராம். கூப்பிடனாலும் வேகமாக வர்றாராம். எங்கே மெய்யன்பருளர் அங்கே நலந்தர் எழுந்து இருந்து அருளும் பதம். இங்கே ராமலிங்க சுவாமி இங்கே வந்துட்டார். நம்புவீங்களா? சத்தியம், அவர் இல்லாத இடம் அது. இங்கே வெளிப்படுறாரு. எங்கே மெய்யன்பருளர் அங்கே கவனிங்க. எத்தனையோ கோடி மக்கள் அயன்படுத்துகிற வாழ்கிறாங்க. மெய்யன்பர்கள் யார்? தன்னால் முடிந்ததை எவ்விதத்தாலும் பொருளை அருளாக மாற்ற வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து ஆலயத்தில் வந்து தன்னால் முடிந்த பங்கை கொடுத்து அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிறாங்க பாருங்கள். அவங்க தாங்க சத்தியமாக சோலையம்மா மேலே ஆணையாக சொல்கிற அவங்க தான் மெய் அன்பர்கள். நான் பேசுகிறேன்னா பேசிட்டு நான் தர்மகாரியம் செய்யலை, பொருள் அருளாக மாற்றினா பொய் அன்பர்னு பேர். ஊரை தாண்டி உபதேசம் நமக்கு இல்லடின்வாங்க. நான் பேசணும்,
செயல்பாட்டில் இருக்கணும். அப்போ எந்த ஓகே. ஆனால் செயல்பாடு இல்லை, அவங்கள தர்மம் பண்ணும்படியாக பண்ணிவிட்டு நான் பேசத்தான் நிறுத்தினா ஒன்றும் கிடையாது. பேசுவது சொல்லுதல் யாருக்கும் ஏறி அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அற்புதமான இது, பொருளை அருளாக்க மாற்றக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய அருள் சென்டர். ஒன்று என்ன 5000 ரூபா கொடுத்தா தான் நான் பில் போடணும்னு சொன்னாங்க. 5 ரூபாயிலேருந்து 5000, 5 லட்சம், 5 கோடி வரைக்கும் எவ்வளோ நாள் கொடுக்கலாம். கொடுத்து நாமளாம் ஷேர் பண்ணிக்கலாம். புண்ணியத்தில் பாகம் செய்து கொள்ளுங்கள்ன்றார் பெருமான். புண்ணியத்தில் பாகம் செய்துக்கியா, உன்னுடைய பங்கு நீ வாங்கிக்கணும் போ, அப்போயே வாங்கின்னு போ. அப்புறம் மறுவாட்டிவா 1 மணி நேரம் பொறுத்து அந்த கதைலாம் கிடையாது. சுவாமிகிட்ட அப்போயே வாங்கின்னு போ புண்ணியம். ஒரு சின்ன கதை ஒன்று, முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தான் என்று சொல்லுவாங்க பழமொழி. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலையம்மன் வீதியில் 2 செல்வந்தர்கள், பெரிய கோடீஸ்வரன், 2-3 கப்பல் ஓடுது, விமானம் ஓடுது, ஏகப்பட்ட கோடீஸ்வரன். அவனுக்கு மிஞ்சி ஆளே இல்லை. அப்படி ஒரு பணக்காரர் ஒருத்தர் வாழ்கிறாரு. பக்கத்தில் ஒரு பரம ஏழை ஒருத்தர் வாழ்கிறாரு. வீடு ஒரு 1/4 கிரவுண்டு கட்டின்னு ஒரு 3/4 கிரவுண்டு காலியாக கிடக்குது, கரம்பாக கிடக்குது. கரம்பாக இருக்குதே, எனக்கு காலியாக இருக்குது, இந்த இடத்துல பூசணி செடி போடலான்னு சொல்லி பூசணி செடி போட்டார். பூசணி காயாக காய்க்குது அந்த ஏழை வீட்டில். இவர் பணக்காரர் கோடீஸ்வரர் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இன்ச்சு இடம் விடாமல் நான் செலவு கல்லில் பூத்தி எல்லாம் மாட மாளிகை கோபுரமாக கட்டி வச்சுக்கிட்டு வாழ்ந்துன்னுக்கிறார். இவர் பூசணி மேலே ஆசை. கேட்டால் ஏழை கிட்ட போய் கேட்கவும் முடியாது. எட்டி பார்க்கறது, என்னடா பூசணி உன் வீட்டில் இவ்வளோ காய்க்குது. கோடீஸ்வரர் தான், பல கோடி சொந்தக்காரர். சரி பார்த்தா நீ என்ன பார்க்க போகிறா, இத்தனை பூசணிக்காயில் ஒரு பூசணிக்காயை நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் அறுத்து எடுத்துக்கலாம் வரலான்னு சொல்லி இந்த கோடீஸ்வரர் போய் அறுக்கிறார். கரெக்டாக அவன் பார்த்துட்டான். அந்த யார் அவன் பூசணிக்காய் அறுக்கிறோம், வளர்த்து போட்டான். ஐயா தெரியுமா, என் வீட்டு பூசணிக்காய் வந்து அந்த ஆள் தேடுறாயா, இந்த என்ன இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இந்தமாரி வேலை பண்ணாயா அப்படின்னு சொல்லி இந்த ஏழை அந்த தெருவில் டமார் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சொன்னோடனே அக்கும்போது ஐயோ அப்படியே செய்தான், பூசணிக்காய் திருடையான் அவன், பூசணிக்காய் திருடையான்னு சொல்லி இவன் சொல்லிக்கினே வர்றாங்க. என்னடா பண்ணுறது, செய்தது உண்மை, மாட்டிக்கணும், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த கோடீஸ்வரர் ஒரு பையன் பிறகுறான். பையன் வந்தால் தெளிவாக கார்லேயே வண்டியிலே போயின்னு, யார் அவன் போகிறோம் அப்படின்னா, அதான் அந்த பூசணிக்காய் திருடெல்லாம் அவன் பிள்ளை போகிறான்யா. இதனடா அவன் போச்சு, பூசணிக்காய் திருடன் பிள்ளை போகணும். சரி பிள்ளை கல்யாணம் ஆகி பேரன் பிறகுறான். இவன் யார் போகிறது அப்படின்னா, பூசணிக்காய் திருடலே அவன் பேரன் யார். இப்படியே 3-4 தலைமுறையாக அந்த பேர் மாறவே இல்லை. என்னடா பெரிய வம்பா போச்சு, நம்ம கோடி கோடியாக வச்சுக்கணும், எவ்வளோ செல்வம் வந்து நமக்கு இப்படி ஒரு இழிவான பேர் அமைஞ்சிருச்சே கடவுளேன்னு சொல்லி ராமலிங்க சுவாமிகிட்ட வராரு. அழுது புரண்டு, சுவாமி பெருமானே என்னை எப்படின்னா அந்த பேர் மறையணும், நான் ஐஏஎஸ் படித்து கலெக்டராக வேறு ஆகிட்டேன். கலெக்டர் போகிறான்னு சொல்லதுக்கு பதில் அந்த பூசணிக்காய் திருடன் பேரம் போகிறான்னு சொல்கிறான். கலெக்டர் போனால் இப்படி ஒரு பேராக இருக்குது எனக்கு. கலெக்டர் போகிறான்னு சொல்ல, அந்த ஊரே பூசணிக்காய் திருடனுடைய பேரம் போகிறான் அப்படின்றான். என்ன பண்ணுவான், சுவாமிகிட்ட வந்து கெஞ்சி கூத்தான்னா சுவாமி சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாது, பணம் இருக்கா, இருக்குது சுவாமி, கோடி கோடியாக குமிஞ்சிருது என்கிட்ட, ஒரு 50 பேர் ஆகாரம் கொடுக்க முடியுமா டெய்லி? இல்லை சுவாமி, நான் 100 பேருக்கே கொடுக்கலாம், அவ்வளோ செல்வம் இருக்குது என்கிட்ட. அப்படியா, வெரி குட், வாழ்க. அப்போ நீ சாப்பாடு ஆரம்பிச்சிரு, தர்மசாலை தூங்கி அவன் வீட்டில் அப்படின்னு சொல்லி வடை பாயசோட இலை போட்டு நெய் போட்டு பருப்பு போட்டு 5-3 அடுக்காக போட்டு அற்புதமாக போட்டு நடந்துக்கினே சாப்பாடு ஆகாரம் கொடுத்துக்கினே 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. ஐயா இப்போ இந்த புது வண்டியில் யாரோ போனேன்னு யார் அவனு, அதாங்க வடை பாயசோட சாப்பாடு போட மாட்டாருங்க அவருங்க, அவர் போகிறாருங்க. ஓ அப்படி போடு பகர். அந்த பூசணிக்காய் திருடு மறைஞ்சு போச்சா, முழு பூசணிக்காயை சாப்பாட்டில் மறைத்தான் என்பது இதுதான் பழமொழி. அதனால் பூசணிக்காயை போட்டு மேலே சாதத்தை வச்சு மூடுறதில்லை என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. அதனால் எப்பேற்பட்ட வினைகள் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் பிணக்கு இருக்குது, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு பிணக்கு இருக்குதுன்னா சரி, தன்னுடைய வீட்டில் குழந்தைங்க நல்லா படிக்கலை இருக்குதுன்னா சரி, இவன் நோய்வாய்ப்பட்டுட்டான், டாக்டர் சொல்லிட்டாரு, இவர் வந்துட்டு இன்னொரு 6 மாதம் தான் தள்ளலாம், அதுக்கு மேலே தள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது போன்ற நண்பர்கள் சரி எனக்கு சொந்த வீடில் வாடகையிலே இருக்கிறேன், எப்படி சுவாமி, இந்த மாதிரி தாய்மார்கள் தந்தைமார்கள் எல்லா பிணிக்கும் இது தாங்க மருந்துங்க, எல்லா பிணிக்கும் இதுதான் மருந்து. எது? அன்னதானம் தாங்க மருந்து. அன்னதானம் எல்லா பிணிக்கும் இதுவே மருந்து என்பதை அருள் கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அன்னதானம் பண்ணுறோம்னா, அன்னதானம்னு கேட்டால் 40 மைல் திரும்பி பார்க்காத ஓடுறோம். ஆண்டவனுக்கு அபிஷேகம் ஆராதனை இது அது தேங்காய் உடைக்கணும்னா முதல் ஆளாக நிற்கிறான். ஏயா எதை இறைவன் ஏற்பான் எதை ஏற்க மாட்டான் என்பதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நடமாடு திருக்கோயில் செய்துனா சத்தியமாக அம்மா ஏற்றுக்குவாங்க, அம்மாவுக்கு போய் சேரும். அம்மாவுக்கு செய்துன்னா நடமாடு திருக்கோயிலுக்கு வராது, நல்லா புரிஞ்சுக்கோ.
படமாடும் கோயிலுக்கு கொண்டு செய்தால் நடமாடும் கோயிலுக்கு வராது. நடமாடும் கோயிலுக்கு செய்தனா படமாடும் கோயிலுக்கு போவோம். இந்த டெக்னிக்கெலாம் முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் என்பதை அறிந்து அருள் கூர்ந்து தேங்காயை உடைத்து சீனி கலந்து அள்ளி அள்ளி பிரசாதமாக கொடுத்தினா உடனே அருள். தேங்காயை உடைச்சிட்டு ரோட்டில் திரும்பி பார்க்காத வீட்டுக்கு போயிட்டுனா அருள் கிடையாது, லேட்டாக ஆகும். அதெல்லாம் ரொம்ப காலம் தாழ்ந்து போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களை. தொல்லை குடும்ப துயரதனில் தொலைத்தே நந்தோ காலம் எல்லாம். தொல்லை குடும்பத்தில் மாட்டின்னு அந்த தொல்லையிலே அங்கேயே புலம்பி வெதும்பின்னுக்கிறியாடா, அதுக்கு என்ன வைத்தியன்றதை நீ யோசனை பண்ணியா? பக்கத்து தெருவிலே பக்கத்திலே இருக்குது சோலையம்மன் கோவில், இப்படி ஒரு அற்புதம் நடக்குதுன்றது கேள்விப்பட்டது. நிறைய பேர் சோலையம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னா ஐயோ அப்படி நான் கேள்விப்பட்டதே என்ற புண்ணியவான்லாம் இருக்கிறான் அந்த உலகத்தில். ஏப்பா கேள்விப்படலையா? எத்தனை வருஷமாக இருக்கிற? 5 நான் 40 வருஷமாக இருக்கிறேங்க. ஐயா 40 வருஷமாக இருந்து என்னையா பிரயோஜனம்? ஒரு சோலையம்மன் கோயில் உனக்கு தெரியாதா? ஓ அந்த கிரவுண்டாக இருக்குமா அது சொல்கிறீங்களா அப்படின்றான், திணறான். ஏண்டா கிரவுண்டு தான் தெரியுமா அவனுக்கு? அதனால் சோலையம்மன் கோயில், செல்லியம்மன் கோயில், எல்லா கோயிலும், மேல்பழனி ஆண்டர் கோயில் எல்லாம் தெரிய வேணாப்பா. அது தெரியல புரியலன்னா என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனக்குது? அதனால் அல்லல் அகற்றும் பெரியோரை அடுத்தும் அறியாரும் பாவி. பெரியோர்களை எங்கே சந்திக்க முடியும்? பெரியவர்னா வயசானவங்களா? வயசாகிட்டால் மாட்டுக்கு ஆட்டு கோழி குதிரை கூட வயசாகுது, அது கணக்கு கிடையாது. அறிவில் தெளிந்தவர்கள் பெரியவர்கள், அன்பில் முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள், அறிவில் தெளிவானவர்கள் பெரியவர்கள். அவங்களாம் எங்கே இருப்பாங்க? ஒரு ஆலயத்தில் இந்த மாதிரி தர்மகாரியம் செய்யக்கூடிய இடத்துல அவங்கள பார்க்கலாம். அவங்கள பார்த்தாவே இந்த தொல்லை குடும்ப துயரம் பஞ்சாப் பறந்துருமா. என்ன சிறப்பு பாருங்கள், பார்த்தாவே போதும். பார்த்தல் என்பது இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். இங்கே நயன தீட்சை நடக்கிறான்றார் வல்லபெருமான். நயன தீட்சை, நயனம் என்றார் கண். இந்த தீட்சை ஒருத்தருக்கு உருவாகுது. சுவாமியை பார்த்த பார்வையில் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அவ்வளோ தூரம் எல்லாருமே சைவமாயிட்டாங்களாம். சத்தியம் இது நடந்தது. என்னென்னு தெரியலிங்க. 1/2 கிலோ மாமிசத்தை நான் ஒரே ஆள் வெளுத்து கட்டுவேன், அந்த பக்கமே போனேன், எனக்கு மனசில் கொமிட்டுதுங்க. என்னென்னு தெரியலிங்கன்னா ராமலிங்க சுவாமியுடைய பார்வை மேலே பட்டுடுச்சியா? யோ என்ன பேசுகிற? அந்த அருளாளுடைய ஞானம் அந்த நயன தீட்சை பட்ட உடனே அந்த எண்ணமே ஓடி போகுது அவருக்கு. அது மாதிரி இது போன்ற ஆலயங்களில் இது போன்ற தர்மகாரியம் நடக்கக்கூடிய தர்மசாலையில் வந்து கலந்துக்கினா பக்தி வரும், பழைய வினைகளெல்லாம் பறந்து ஓடும், மூலமல பகுதி மாயும், புத்தி வரும், கொலை கொலை புறம் போகும், ஆனந்தம் போகும், எண்ணிலா சித்தியை நிறை அனுபவம் கூடும். சும்மா இல்லை, அப்பேரோட அருமருந்து இங்கே கிடைக்க பெறுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருள் கூர்ந்து நீங்கள் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து கலந்துங்க. இந்த ஞானமாக மருந்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நான் அடியேன்னு கூட மார்க்கெட்டில் வியாழக்கிழமை தோறும் கஞ்சி வழங்குறோம். எத்தனையோ அருளால் ஒரு டம்ளர் தான் மருந்து எவ்வளோ கொடுப்பாங்க? குடங்குடமாக மொண்டு கொடுப்பாங்க. ஏயா ஒரு மாத்திரை நீர்த்து டியூப்போ ஒரு ரவுண்டு மாத்திரை ஒன்று தான் கொடுப்பாங்க. முழுங்கி பாரு, இந்த அற்புதத்தை பாரு. அதனால் ஒரு டம்ளர் தான். ஐயா வீட்டில் குழந்தைங்க ஜுரம் ஐயா, ஒரு 1/2 டம்ளர் இருந்தால் கூட கொடுங்க ஐயா. ஒரு அம்மா இன்றைக்கி வந்து நான் கொடுக்குறேம்மா கட்டி மருந்து, மருந்துங்க அது. அப்பேரோட மருந்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. விருந்து சாப்பிட்லாம், மருந்து கிடைக்காதுங்க. இது மருந்துங்க, ராமலிங்க சுவாமி மருந்துங்க. எப்பேரோட அற்புதமான மருந்து என்பதை நீங்கள் அருள் வந்து புரிந்துக்கணும். செல்ல தணிகை திருமலை வாழ் தேவா உந்தன் சன்னதிக்கு. நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமலை எங்கே இருக்குது? இந்த பாருங்கள், இதுதான் திருமலை. இங்கே தான் பெருமான் வீற்றிருக்கிறார். நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்க சுவாமிகளும் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார். சிரசு கீழே இந்த உள்நாக்குறது பாருங்கள், அதுக்கு மேலே இந்த புருவ மத்திக்கு நேர. இது எவ்வளோ தூரங்க இருக்குது? பக்கத்திலே இருக்குதுங்க. ஏங்க ஒரு அக்கறை வேணுங்க. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? நான் தான் சீக்கிரம் செத்து போய் நான் மாடாளுங்கிறேன், நான் ஏங்க பார்க்கணும்? ரைட்டுப்பா, அப்படி முடிவெடுத்தா ஓகே. எங்கள் அப்பா கூட படினார், சும்மா இருப்பா படின்றேன். நானே ஸ்வீட் கார்டை தந்துட்டு அல்லாடின்னு நின்று கிடக்கலான்னு ஆசைப்படுறேன். என்னை போய் படின்னு படித்து நீ ஐஏஎஸ் ஆகு, கலெக்டர் ஆகு, டாக்டர் ஆகு. நான் ஃபெயிலாகி ஸ்வீட் கார்டை போட்டுட்டு நான் நின்று கிடக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். நின்று கடை யார் வேணும்? அதுதான் நம்ம பண்ணிக்கிறோம். அதனால் அற்புதமான வாய்ப்புங்க. ஒரு 1/2 மணி நேரம் இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், தெய்வம் பாராவல். என்ன அழகுங்க! தெய்வத்தை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் அக்கறையே இல்லைங்க. எல்லாம் பொய்யுங்க இந்த அப்பட்டமான இந்த உலகத்தில். மெய் என்பது ஆண்டவன் ஒருவர் தான் மெய். தயாராக இருக்கிற அருளை தருவதற்கு, அந்த அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதாங்க தர்மங்க.
தர்மம் மனிதன் தாங்க செய்ய முடியும். ஆடு மாடு கோழி குதிரை 84 லட்சம் யோனி பிறவைகள் என்றான். மனிதன் ஒன்று கழிச்சிங்க, மீதி அத்தனை லட்சமும் யாருமே செய்ய முடியாதுங்க இந்த தர்மகாரி. இதை செய்டானா தவம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், கிரிவலம் பண்ணுறேன், காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், அமர்நாத், ரிஷிகேஷ், கைலாசு கழுது மேலே போய் பல்ட்டு அடிக்கிறான் என் சுவாமியினுடைய அருளை பெறத்து. எங்கே இங்கே சோலையம்மன் கோயிலாண்டே வண்டி வண்டியாகுது அருள். இதை பெரியானா இதை விட்டுட்டு நீ ஏயா வட்டிக்கு வாங்கின்னு போகிறோம்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு முட்டாள் தான் இருக்குமா. கோடீஸ்வரம் போ, வாய்ப்புக்கிறோம் போ, வாய்ப்பு வசிக்கிறோம், நேரம் போகலன்னா அப்படி போய் ஆனந்தமாக இயற்கையை பார்த்துட்டு வாங்க வேணாம் இல்லை. ஆனால் அங்கே கடவுளுடைய அருள் இல்லை என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். அருள் எங்கே இருக்குது? இந்த கருணை நடக்கூடிய இடத்துல கடவுளை பார்க்கலாங்க. இது ஏமாத்தல் கிடையாதுங்க, கட்சி சேர்க்கலைங்க. உங்கள்கிட்ட எந்த உதவியும் நாங்கள் பண்ணலை, எதுக்கு பார்க்கல. நீங்கள் பயனடைய வேண்டும் என்ற கருணையினால் அற்புதமான ஒரு வாய்ப்பு இது, ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தினுங்க, விடவே கூடாது. இது தாங்க மலை என்பது. செல்வத்தணிகை திருமலை வாழ் தேவா உந்தன் சன்னதிக்கு வில்வ குடலை எடுக்காமல் வீணுக்கு உடலை எடுத்தேனே. தர்மகாரி செய்து புண்ணியத்தை பெறாதவர்களெல்லாம் வீணுக்கு உடல் எடுத்தார்கள் என்று பொருள். அந்த நிலைக்கு நம்ம ஆளாகலாமோ? ஐயா ஓரளவுக்கு பார்டரில் பாஸ் பண்ணிக்கிறார் ஐயா, 35 மார்க் எடுத்துட்டார் ஐயா, தொலைலாம் போடியா, ப்ரொமோட்டட் பண்ணு என்பார்கள். இப்போது மூவர்கள், தேவர்கள், முத்தர்கள், சித்தர்கள் எல்லோரும் மதிக்கத்தக்க போற்றத்தக்க செயலுடையவர்கள் இந்த தர்மம் செய்கிறவர்களை. ஏன்னா முத்தர்கள், சித்தர்கள், மூவர்கள், தேவர்கள் எல்லாம் கூட திறவுகோல் இல்லாமல் அந்த மோட்ச வீட்டிற்கு முன்னும் பின்னுமா அழிஞ்சுன்னுக்கிறாங்களாம். அங்கே போய் மேல் வீட்டில் என்னையா ஆச்சு அப்படின்னா, எல்லாம் பெற்றன சுவாமி, தவம் இருந்தேன், பூஜை செய்தேன், கிரிவலம் வந்தேன், தீர்த்தான்னு எல்லா காரியம் பண்ணேன், அருளை பெற்றேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் உள்ளே புகமில்லை சுவாமி அப்படின்றான். என்னடா உள்ளே புகமில்ல? சாவி இல்லை சுவாமி என்கிட்ட. என்னடா டே, எல்லாம் பண்ணேன், சாவி கவனமாக அந்த வேஸ்டில் ஒரு மூலையில் முடிஞ்சு வைக்க வேணாம், தொங்க விட வேணாம், நீ சாவி இல்லாமல் இங்கே வந்துட்ட சுவாமி. சாவி இல்லாத வந்தால் மீண்டும் இந்த பூ உலகத்துக்கு சென்று மனிதனாக பிறந்து சோலையம்மன் கோயில் நடக்கூடிய இந்த அன்னதானத்தில் நீ பொருளை அருளாக மாற்றி அங்கே தாயா சாவி கொடுக்குறாங்க. சத்தியங்க, இது சத்தியமான வார்த்தை, சாதாரண வார்த்தைன்னு நினைக்காதீங்க. சும்மா மேல் ஜோடனே உங்களை ஏமாத்தலுக்கும் இங்கே பேசலை. அதனால் திறவுகோல் என்பது இந்த ஜீவகாரணியம் என்ற பணியை மற்ற உயிர்களுக்கு உறும் இடைவற்றை நீக்குவதில் தான் அந்த சாவி கிடைக்குது. மோட்ச வெட்டின் சாவி கிடைச்சா தான் திறந்துன்னு உள்ளே போய் நீங்கள் நீண்ட நெடிய காலம் சுபிட்சமாக வாழலாம் உலகத்தில் என்பதை புரிந்து அறிந்து நீங்கள் சாவி முதல்ல வாங்குகிற வேலையை பாருங்கள். எல்லாம் கட்டிட்டு பூட்டிட்டு சாவி வைத்துமுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதை உடைப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? அதனால் அவர்களுக்கு வந்து மூவர்கள், தேவர்கள், முத்தர்கள், சித்தர்கள் எல்லாம் கூட இன்றைக்கி அதிசயிக்கிறாங்களாம். என்னையா அது எப்படியா இவங்க இவ்வளோ அருள் அடித்தார் ராமலிங்க சுவாமி, நம்ம போய் பார்க்கணியான்னு சொல்லி தைப்பூச விழாவிலே இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர் வந்து அங்கே நின்னாங்க அந்த பெருவழியில். வெளிநாட்டவர்களாம் வந்து வியக்கிறாங்க, என்னடா என்ன நடக்குது இங்கே, என்ன அற்புதம் நடக்குதுன்னு. அந்த மாதிரி அற்புதமான சத்திய வழிபாடு நடக்குது என்பதை அறிந்து புரிந்து நீங்களெல்லாம் தங்களுடைய வீட்டில் சின்ன ஜோதி அகல் விளக்கு வச்சு ஜோதி ஏற்றுங்க. முத்தாட்டு ஏறிட்டோம் அந்த ஜோதி முன்னால் சொல்லின்னு வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே வந்து கலந்துங்க, இந்த அற்புதத்தை பாருங்கள். எனக்கு நான் நம்ப மாட்டேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அம்மா மேலே அணியா ராமலிங்க சுவாமி மேலேயே 65 வயசு 66வது வயசு துவங்க போகுது. 6வது மாதம் வந்தால் ஒரு மாத்திரை மருந்து கிடையாது. ஏன்? சைவமே தெய்வ நிலைக்கு மாற்றும். இப்போ மனிதனுக்கு தான் கேன்சர் வரும், பிபி வரும், சுகர் வருமா? ஆடு மாடு கோழிக்கு பிபி சுகர் கேன்சர் வராதா? எல்லாத்துக்கும் வரும். அது கேன்சரால் பாதிக்கப்பட்டுன்னு தெரியாமல் நீ அறிஞ்சு போட்டு ஆகி சாப்பிட்டியா, உனக்கு கேன்சர் வராது என்ன வரும் என்பதை என்ன ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அரசாங்க ஆய்வகத்துக்கு போய் வருது. அது சொல்ல வரேன் நான். இதெல்லாம் அறிந்து புரிந்து எது உணவு இல்லை என்பதை அறிந்து புரிந்து நம்ம சாப்பிடணும். உண்மையில் உள்ள இறக்கத்தால் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதனால் நீங்கள் சீசன் வாரியாக பாருங்கள். இந்த கோடை காலத்தில் தர்பூசணி என்ன அழகு பாருங்கள், அப்படி கட் பண்ணால் உள்ள என்ன அழகு பாருங்கள். அது இப்போ தான் அந்த ஸ்வீட் திராட்சை, ஆரஞ்சு இவையெல்லாம் இப்போ தான் அறுவடை ஆகணுமா? அடாமழை பெய்யுது, கார்த்திகை மாதம் அடமழை பெய்யுதுன்னா அன்றைக்கி பார்த்தா கத்திரிக்காய் பலன்னு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்றான் மகனே. அந்த சீசன் வாரியா பழமும் காய்கறிகளும் கனிகளும் என்ன அழகாக பெருமான் கொடுக்குறாரு. இறைவனுடைய அருள் கொடை இல்லையா? அதை விட்டுட்டு நம்மளே அம்மா 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 அம்மான்னு கூப்பிடுது. அம்மான்னு
அமெரிக்காவில் இருக்கிற மாடு அம்மானு கத்துது, தமிழ்நாட்டில் இருக்கிற மாடு அம்மானு கத்துது. இந்த அம்மானு கத்துற உயிர் ஐயா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். யாரும் இங்கே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சாப்பிட்ற நண்பர்கள் திருத்திக்கிறது ரொம்ப சிறப்பு, உங்கள் நன்மைக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் அருள் கூர்ந்து அற்புதமான வழிபாடு. இந்த அற்புதமான வழிபாட்டில் நாம் இடம் பெறலையேன்னு நான் ஆதங்கப்படுறேன். நான் ஆஹா இனி விடக்கூடாது, இன்றைக்கே நாம் உறுப்பினரை சேரணும். முடிஞ்சதை நாம் உறுப்பினரை சேர்ந்து எதிலோ உறுப்பினரை சேர்றோம். இந்த மாதிரி ஒரு அருள் பங்கு புண்ணியம் நடக்கக்கூடிய இடத்துல நாமளாக உறுப்பினராக சேர்ந்து சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் பெரியவர்களே. அந்த தீபத்து முன்னாலே வீட்டில் கடுகாட்டு முத்தாட்டம், அந்த அகல் என்பது தான் அந்த உடம்புமா. அம்மா மண்ணு தாங்க இந்த உடம்பு, பச்சை மண்ணுன்றான் பிறந்த குழந்தைய ஏன்னு சொல்கிறான், மண்ணு தான், கடைசியில் மண்ணுக்கு தான் போகுது, மண்ணாகவே ஆகிடுது. மண்ணுன்னு அர்த்தம் அந்த உடம்பு, அதுதான் அகல், மண்ணால் அகல். அதில் உள்ள எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள், அதுதான் நம்ம ரத்தம். அதில் அந்த திரு சுக்கலாம், அதை பக்குவமாக பயன்படுத்தணும். பெருவாரி அடித்து தூண்டி விட்டினா எரிஞ்சு சீக்கிரமாக எண்ணெய் காலி ஆகிடும். அதை அறிவுடையவர்கள் சிறுக முத்தாடி எரிய வச்சு அதை பார்த்தபடியே இருக்கணும். பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா அது உங்களா அப்படி பேசும் இந்த அற்புதம். இப்போது தீபத்தை அப்படி தொட்டு பாருங்கள், சுடும், உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். படத்தை தொட்டால் சுடுதா? அதனால் அது இல்லைன்னு சொல்ல, இது ரொம்ப பவர்ஃபுல்லு. தீப ஜோதி அடுத்தோன்னா ஏன்னப்பா சுடுது சுட உயிருக்குது அப்படின்னா உயிர் இருந்தால் சுடாதான். ஹாய் யார் உள்ள நுழையணும், உயிருக்குது பேசுகிறான். அதனால் அவையெல்லாம் நம்ம அறிந்து வீட்டில் தீபத்தை போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் புலால் உணவை கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தின்னு பெருமானிட்ட பிரார்த்தனையில் வைங்க. இந்த அன்னதானத்தில் கலந்துங்க, எல்லாம் பக்தி வரும், உங்களுக்கு பழைய வினை பறந்து ஓடும். திருவிளங்கம் சித்தியலாம் சிவஞான நிலை விளங்கும், சிவ அனுபவம் விளங்கும். திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்து திருக்கூத்து விளங்கும். உருவிளங்கும் உயிர் விளங்கும் உணர்ச்சியது விளங்கும் உலகமெல்லாம் விளங்கும் அருளும் பெருந்தாயம் என்று உங்களை வாழ்த்தி வாழ்நாள் அடைவர் வறுமையரார் நன் மனை மக்கள் பொன் பூநாளிடம் புகழ் போதம் பெறுவர். பின் பொன்மையென்றும் காணார் நின்னாமும் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல் பால் மானார் ஊற்ற மயிலே வடிவுடை மாணிக்குமே என்று உங்களை வாழ்த்தி வணங்கி பலமுறை உங்களுக்கு தண்டனை இருறேன் நான். ஏன்னா இந்த டீமில் வந்து சேர்ந்தீங்க பாருங்கள், எவ்வளோ அறிவில் தெளிவு இருக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. எத்தனையோ தாய்மார்கள் இருக்கணும். குறிப்பாக இந்த அம்மா வந்து இந்த டீமில் சேரணுன்னா என்ன இது அருள் ஆயிடுச்சின்னு அர்த்தம். அருளுடையவர்கள், அறிவுடையவர்கள், அன்புடையவர்கள், தயவுடையவர்கள், கருணையானவர்கள், பொருளை அருளாக மாற்ற புண்ணியர்கள் நீங்கள். ஆண்டவனே நீங்கள் தான்ன்றார் ராமலிங்க சுவாமி. என்னையா அது பார்த்தா இப்போ அன்னதானம் உணவுனா சாதாரண விஷயம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உண்டினா உணவுங்க, அதை கொடுத்தவங்க உயிர் கொடுத்தது சமமாக. உயிர் யாரால் கொடுக்க முடியும்? ஆண்டவனால் தான் தர முடியும் உயிர். அப்போது மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் நீங்கள். உங்கள் பொன்னார் திருவடியை நான் அனந்தங்கோடி முறை நான் தண்டனை உங்களுக்கு, சாதாரண விஷயம் இல்லை இது. அதனால் அதுக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இன்னும் ஒரு நூற்றாண்டு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று என்னுடைய இதய வள்ளற் பெருமானை இடைவிடாது பிரார்த்தனை செய்கிறேன். பெருமானுடைய வற்றார கருணை மழை உங்கள் இல்லத்தில் மழைன்னு போய் தருள்வார். சத்தியம், இது விளையாட்டு இல்லை. தர்மத்தை நீங்கள் கூட்டி பாருங்கள், எவ்வளோ செல்வம் மலை போல் வளர்த்துன்னு பாருங்கள். நீங்கள் தர்மத்தில் தான் விஷயமே இருக்குது. இதை கூட்ட வீட்டில் ஒரு பாட்டில் மாடு மாளிகை போய்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை செய்யாமல் எதுவும் வளராது. இதுதான் டெக்னிக்கல். இதை புரிஞ்சுக்கணும் நாம என்பதை அருள் கூர்ந்து தங்களுடைய இல்லங்களில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் கல்வி, நலம், செல்வம், காருண்யம், அன்பு, ஒழுக்கம், புல்லறி மெய்ஞான அனுபூதி பெற்று ஓஹோன்னு படிப்பாங்க. கணவன் மனைவி இருக்கிற பிணக்கு நீங்கள் இன்னும் ஆச்சரியமாக அது எங்கிட்டார் ஒவ்வொன்று பயங்கர கோவக்காரர். இப்போ என்ன சாந்தமாக அம்மா அம்மான்னு கூப்பிட்றாரு. ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. உண்மை, நான் பார்த்துருக்குறேன் அந்த அற்புதத்தெல்லாம். அதனால் இந்த அன்னதானத்தில் கலந்தது சாதாரண விஷயம், மருந்தது என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து இது வந்து இந்த வழிபாடை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வாங்க. செய்கிறீங்களோ உபகாரம் உதவி செய்கிறீங்களோ இல்லையா, அது அப்பாற்பட்ட விஷயம். வழிபாட்டுக்கு வாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய அருள் பங்கு வாங்கி செல்ல வேண்டும் என்று கூறி இன்றைக்கி நாம் செய்த தவத்தினால் அம்மா அவர்களும் ஐயா அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அற்புதம் பண்ணுறாங்க. ஐயாக்கிட்ட ஈடு கொடுக்க முடியாமல் ஓடியான்ட்டு நான் தொழில் செய்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்? ஐயா இதே வேலை தான். மற்ற உயிர்களுக்கு உருவம் இடையற்று நீக்கிறதே அவருடைய வேலை. எவ்வளோ பெரிய பாருங்கள். இன்றைக்கி ராமலிங்க சுவாமியுடைய சிலையாக ஒரு 10 சிலையாட்டம் வாங்கின்னு வந்து ஒரு சிலை 5000 ரூபா 50,000 ரூபா கொடுத்து வாங்கியாந்து அங்கங்கே அந்த புண்ணியர் எடுத்து கொடுக்குறாருன்னா என்னையா அதையோ. என்கிட்ட கூட ஐயா பசிக்குதுன்னு ஒரு ஏழை வந்து கேட்டால் எல்லாம் அவர் கையை விட்டு தேடுறேன். என்னடா தன்னை கடைசியில் அந்த 2 ரூபா 3 ரூபா ஒட்டின்னு இருக்காதான்னு பார்க்குறேன். 5 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது, 100 ரூபா, 50 ரூபா. அதெல்லாம் சில்லறையில் போயா நீ என்ன அபராதமாக போட போகிறேன், எனக்கு சில்லறையில் போ கிளம்பு அப்படின்றோம். ஆனால் ஒரு 5000 ரூபா சிலையை எடுத்து ஒரு இடத்துக்கு கொடுங்க ஐயா,
அந்த உள்ளம் நான் நினச்சா அப்படி பகீர்ந்து எனக்கு ஆஹா இது இல்லையா கருணை பேரோட புண்ணியர் கிடச்சிருக்காரு. நாங்கள் சன்மார்க்க சங்கம் விழா நடப்புறதுக்கு நாங்கள் ஒரு 10 முறை நடத்திருப்போம். ஏசி போட்ட கரண்ட்டு கூட 10 நயா பைசா கொடுத்ததில்ல. சுவாமி சிரிச்சிக்கினே எப்படி தான் ஃபோன் பண்ணியிருந்தில்ல, ஐயா ஒரு கரண்ட்டுக்காயிலும் கொஞ்சம் பாருங்கய்யான்னு என்ன மாதிரி ஆளாக இருந்தால் நைஸாக கேட்டிருப்போம். அதை கூட கேட்கல சுவாமி. அந்த மாதிரி புண்ணியர் கிடச்சதுக்கு அவர் பொன்னார் திருவடிக்கு வணக்கத்தை வந்தனத்தை தெரிவித்து கொண்டு ஐயா அவர் நலம் பல பெருக வேண்டும். தொடர்ந்து ஐயா செல்வம் ஐயா. ஆமாம் அம்மா அவர்கள் வாரம் அம்மா தான் நோகாத நோன்பு எங்களுக்கு. இவங்க பதிமாறுறாங்க. அம்மா வெடிகாலம் 3 மணிலேருந்து பாடாப்பட்டு பல வண்டிகள் ஏற்றி பல இடங்களுக்கு அனுப்புறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அருள் இல்லாத அணு கூட அசையாது. அருள் இருந்தால் தான் இந்த காரியம் நடைபெறும், சும்மா இல்லை. மத்தியான குழம்பியே எங்கள் வீட்டில் பார்த்தா நிறைய நாள் ஃப்ரிட்ஜ்லேயே அங்கே இங்கே வச்சு சுட வச்சு நைட்டு கொடுக்க வேண்டியது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக ஒரு ரசம் வைக்கிறது ஒரு குழம்பு வைக்குது. ஐயா அப்படி வீட்டில் ஒரு 2 பேருக்கு இந்த கதியாகுது. அப்புறம் 5000 பேருக்கு அம்மையார் அவர்கள் தெய்வமே இது எப்படி இது சாத்தியப்படுது? எல்லாருக்கும் செய்து அன்னபூர்ணியாக இன்றைக்கி வளம் வர்றாங்கன்னா நாம் செய்து தவங்க அவ்வளோ பெரிய அற்புதம். அம்மா அவர்கள் ஐயா அவர்களும் 5000 பேருக்கு டெய்லி சுவாமி நினச்சி பாருங்கள், அப்படி உடம்பு புல்லரிக்குது, அவ்வளோ அற்புதம். கஞ்சி டெய்லி ஒரு 1000-2000 பேருக்கு மேலே கஞ்சி போகுது. காலையில் மூலிகை கஞ்சி அங்கங்கே. அம்மா அவர்கள் இங்கே அனுப்பக்கூடியது அம்மா தான். வியாழக்கிழமை தோறும் இங்கே வருது. ஒரு தயிர் சாதம், ஒரு கூட்டு சாம்பார் சாதம், ஒரு பிரிஞ்சி, ஒரு தேங்காய் சாதம், ஏதோ மாறி 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 அன்பர்களுக்கு அந்த அற்புதம் நடக்குது. இன்றைக்கு 100வது வாரம் என்பதனால வேறு கேட்ரிங்கில் ஏதோ அரிசி உணவு படைக்கிற மாதிரி ஒரு ஆசைப்பட்டாங்க பொழுது அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தால் அங்கே நடக்குது. அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் ஆசையை வழங்குவார்கள் என்று கூறி என்னுடைய சிற்றை நான் நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.